இன்றைக்கி நம்ம வரகரிசி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஷாஹி ஜீரா, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொரியிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ நான் 150 கிராம் வரகரிசி எடுத்துருக்கேன். அதனால் ஒரே ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பிரியாணி ஃப்ளேவரே பச்சை மிளகாய் தான். அதை போட்டு வதக்கிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே புதினா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸால் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அது வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர். ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டோம் அந்த அரிசியை. ஒரு மணி நேரமாச்சும் ஊறணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி தண்ணி வீதம் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இப்போது கொதி வந்த உடனே இன்னும் கொஞ்சம் புதினா போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம 2 விசில் போட்டுக்கலாம். வெயிட் இறங்கிடுச்சு. பாருங்கள், வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா அது நல்லா உதிராக வந்துடும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.